தமிழ் பேசுகின்ற உறவுகள் அனைவருக்குமே அன்பான வணக்கம். இது வந்து எங்களுடைய ஒரு தமிழர்களுடைய பாரம்பரிய ஒரு விளையாட்டு, வீரத்தினுடைய அடையாளமான ஒரு விளையாட்டு. அதே சொன்னா வண்டில் மாடுகள் வந்து இங்க எல்லாம் கட்ட ஆரம்பிச்சுட்டாங்க. பாருங்க எவ்வளவு வேகமா போகுது பாருங்க. சிவப்பு டிஷர்ட் போட்ட வெள்ள மாடு, அங்கே பச்சை டிஷர்ட் போட்டு அடுத்த மாடு, மாடு வந்து அடிச்சுட்டு ஒரு ஆளுக்கு ஆக்சிடென்ட் ஆயிட்டு ஆயத்த நிலையில இருக்குது மாடுகள் வந்து. மாடுகள் மூன்றாவது கட்டம். பாத்தீங்கன்னா தெரியும், இதுல இருக்கிற இந்த மாடு தான் முதல் நிலையில வந்த மாடு. இந்த மாட்டுக்கு தான் வந்து இன்றைய தினம் தங்கப்பதக்கம் கிடைக்க இருக்குது. கிளிநொச்சி மாவட்டம் கட்டி பெருமையா இருக்குமே. தமிழ் பேசுகின்ற உறவுகள் அனைவருக்குமே அன்பான வணக்கம். இன்றைய தினம் எங்க வந்திருக்கோம்னு சொல்லி பாத்தீங்கன்னு சொன்னா யாழ்ப்பாணம் அராலி பகுதிக்கு தான் வந்திருக்கிறோம். ஏன்னு பாத்தீங்கன்னு சொன்னா இங்க வந்து மாட்டு வண்டியில் சவாரி வந்து நடந்து கொண்டு இருக்குது. இலங்கையிலிருந்து பல மாவட்டங்கள்ல இருந்து நிறைய மாட்டு வண்டிகள் சவாரிக்காக வந்திருக்குது. இது வந்து எங்களுடைய ஒரு தமிழர்களுடைய பாரம்பரிய ஒரு விளையாட்டு, வீரத்தினுடைய அடையாளமான ஒரு விளையாட்டு. இதைத்தான் நான் இன்றைக்கு உங்களுக்கு முழுவதுமாக காட்ட போறேன். காணொலியை முழுசா பாக்குறதுக்கு முன்னுக்கு இப்பதான் என்னுடைய சேனலை முதல் முறையா பாக்குறீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி ஒரு சப்போர்ட் இருந்தாங்க. இப்ப வாங்க காணொலிக்குள்ள நாங்கள் போகலாம். பார்த்தீங்கன்னா தெரியும், ஒவ்வொரு விதமான மாடுகள் வந்து நிறைய வந்து கொண்டிருக்குது. ஆக்கள் வந்து இப்பதான் வந்து கொண்டிருக்கிறாங்க. இனித்தான் வந்து தொடங்க போகுது. ஆரம்பத்துல இருந்து முடிவு வரைக்கும் உங்களுக்கு வந்து தெளிவா நாங்க வந்து காட்டுவோம். நீங்க வந்து பார்த்து கொண்டிருங்க, பிரச்சனை இல்லை. இதான் வந்து இந்த மாடு சவாரி விடுற அந்த பாதையாக காணப்படுகிறது. ரெண்டு பக்கம் வந்து கயிறால வந்து கட்டியிருக்கிறாங்க. இதுல வந்து பாத்தீங்கன்னா தெரியும், இதற்கண்டே நிறைய மாட்டு வண்டிகள் வந்து பிரத்யோகமாக வந்து தயாரிச்சிருக்காங்க. இந்த சவாரி கண்டே தயாரிச்சிருக்காங்க. இலங்கையில இருந்து பல மாவட்டங்கள்ல இருந்து இந்த மாடுகள் வந்து சவாரிக்காக வந்திருக்குது. அதாவது லொரிகள்ல இருந்து இந்த லொரியில எல்லாம் கொண்டு வராங்க பாருங்க மாடுகள். வண்டியில எல்லாம் லொரியை பிடிச்சுதான் வருவாங்க. ஒவ்வொரு மாவட்டங்கள்ல இருந்து லொரிகள்ல பிடிச்சு கொண்டு வருவாங்க. அந்த அளவுக்கு வெறித்தனமான ஆர்வம் உள்ளாக்கள் இருக்கிறாங்க இந்த மாட்டு வண்டி சவாரியில். என்னுடைய தமிழர்களுடைய வீரத்தின் விளையாட்டு, தமிழர்களுடைய பாரம்பரிய விளையாட்டு. ஆகவே கண்டிப்பா வந்து நாங்கள் இதுக்கு வந்து என்கரேஜ் பண்ணோம். இந்த மாதிரியான நிகழ்வுகளுக்கு வந்து நாங்கள் வந்து ஆதரவு கொடுக்க வேணும். காணொலியை பார்க்கறது மட்டும் இல்லை, லைக் பண்ணிடுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் செய்திருங்க, ஷேர் பண்ணிடுங்க. அதே சொன்னா வண்டில் மாடுகள் வந்து இங்க எல்லாம் கட்ட ஆரம்பிச்சுட்டாங்க. கட்ட ஆரம்பிச்சுட்டாங்க. 5 வண்டில்கள் இப்ப இதுல கட்டப்பட்டிருக்கு. வந்து கொண்டிருக்கு. பாருங்க எவ்வளவு வேகமா போகுது பாருங்க. இங்கால போற அன்னைய மாடுதான் முதலாவது இடத்துல போகுது. செக் கலர் ஷர்ட் போட்ட பாத்தீங்கன்னா தெரியும், இதுல வாரது இந்த வெள்ளை மாடுதான் முன்னுக்கு வருது. சிவப்பு டிஷர்ட் போட்ட வெள்ளை மாடு, அங்கால பச்சை டிஷர்ட் போட்டு அடுத்த மாடு, அங்கால அடுத்தடுத்த மாடுகள் வந்திருக்குது. பாத்தீங்கன்னா தெரியும் அடுத்த வண்டில் மாடு வந்து கொண்டிருக்குது. ஆற்ற முதல் நிலைக்கு வருதுன்றதை பார்க்கலாம். பாருங்க சும்மா புழுதிய கிளப்பி கொண்டு வருது பாருங்க. இதுல முன்னுக்கு பச்சை கலர் டிஷர்ட் போட்டு கொண்டு வர ஒரு நிற வெள்ள மாடு தான் முன்னிலையில வருது. அடுத்த அவற்றையும் இரண்டாவது பாத்தீங்கன்னு சொன்னா அடுத்த சவாரி வந்து கொண்டு இருக்குது. இதுல வந்து எது முதல் நிலையில வருதுன்றதை நாங்கள் இப்ப வந்து பார்க்கலாம். முன்னுக்கு ஒரு வெள்ளை மாடும் ஒரு மயில கலர் மாடும் தான் முன்னுக்கு வந்து கொண்டிருக்கு. அதுக்கு அடுத்ததான் இன்னொரு வெள்ளை மாடு வருது. பச்சை கலர் டிஷர்ட் போட்டிருக்காளா இவற்ற மாடு தான் முன்னுக்கு வந்து கொண்டிருக்குங்களா. அடுத்த ஒரு வெள்ளை,
அடுத்தது இந்தியாவில் இந்த அண்ணன் ஆயத்த நிலையில இருக்குது மாடுகள் வந்து. இப்ப நாங்க அங்க பார்த்துட்டு வந்த 4 சவாரி மாடுகளும் வந்து கொண்டிருக்குது. முதலாவது இது வருதுன்னு தெரியல. ஆயிரம் நிஞ்சாலமா அடுத்த 4 சவாரி மாடுகள் வந்து புறப்படுவதற்கு தயார் நிலையில இருக்குது. ஐயா வணக்கம். இதுல எது முதல் நிலை வருதுன்றது அங்க போய் பார்க்கலாம். அடுத்த சவாரி இப்ப நாங்க பார்த்துட்டு வந்த சவாரி வந்து கொண்டு இருக்குது. இதுல இது முதல் நிலையில வருதுன்னா முன்னுக்கு வந்து ஒரு நீல கலர் டிஷர்ட் போட்டுக்கொண்டு 2 வெள்ளை மாடுகள் வந்து வருவாங்க. அதான் முதல் நிலையில வருது. ரெண்டாவது இது மூன்றாவது. இன்னொரு மாடு வந்து கடைசியா 4ஆவதா வந்து கொண்டு இருக்குது. இந்த சாதனம் பந்தயம் பிடிக்கிட்டு வருது. ஆட்டம் ஆடுறது தெரியல. அந்த மாடை ஆட்டேன்னு பார்ப்போம். இதான் அந்த 4ஆவது மாடு. என்ன விடுறா சாமி, நான் தவறி தப்பிடுறேன் வந்த மாடு தான். 1 2 3 இதுல 3 சவாரி மாடுகள் வந்து விடுறாங்க. இதுல எது முதல் நிலையில வருதுன்றதை நாங்க வந்து பார்க்கலாம். அங்க போய் பார்க்கலாம். மாடுகள் வந்து கொண்டிருக்கு பாருங்க. இப்ப நாங்க பார்த்துட்டு வந்தா இந்த 3 சவாரி மாடுகளும் வருது. இதுல எது முதல் நிலையில வருது அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா 3 சேமா வருது. இதுல கருப்பும் ஒரு செம்மஞ்சள் கலர். அடுத்து சவாரி மாடுகள் வந்து கொண்டிருக்குது. 3 சவாரி வண்டில் மாடுகள் வந்து கொண்டிருக்கு. இதுல இது முதல் நிலையில வந்து கொண்டிருக்கு அப்படின்றத பார்க்கலாம். சரியா சத்தம் போட்டுக்கொண்டு தான் மாடுகளை விரட்டி கொண்டு வாரினோம். பச்சை கலர் டிஷர்ட் போட்ட அண்ணாட மாடு தான் முதல் நிலையில வருது. அடுத்த சிவப்பு கலர் டிஷர்ட் போட்ட ஆடுற மாடு 2ஆம் நிலையில வந்து வருது. நல்ல டஃப்பான போட்டி தான். 3 மாடுகளுக்கும் பயங்கர போட்டியா. அடுத்த 3 சவாரி மாடுகள் வந்து கொண்டிருக்குது. அடுத்த சவாரி மாடு கட்ட ஆரம்பிச்சுட்டாங்க. மாடுகளோட சைஸ் எப்படி இருக்கு.
ரெண்டு மாடுகளே பாத்தீங்கன்னா இப்ப நாங்க பார்த்துட்டு வந்த மாடு வந்து கொண்டிருக்குது 5 வண்டில் மாடுகள். இதுல எது முதல் நிலையில வருதுன்ற விவரத்தை இப்ப நாங்க பார்க்கலாம். பாருங்க புழுதிய கிளப்பி கொண்டு வருதா பாருங்க, என்ன வேகத்துல வருதுன்னு பாருங்க. ஒரு மாடு இங்க அலையும் வருது. அதுல அந்த அவட்ட மாடு தான் முதல் நிலை, இது 2வது, இதுல வர மாடு வந்து 3வது, அது 4வது, இது 5வது. 6 ஆட்டுன்னு குறிப்பிடத்துல நான் ஓரளவுக்கு காணொலி தெளிவாக எடுத்திருக்கேன்னு நினைக்கிறேன். ஒவ்வொரு மாடுகளும் பாருங்க திமிரி கொண்டு நிக்குது பாருங்க. கட்டை இல்லாத அளவுக்கு இட்டுக்குது, முண்டி அடிச்சு கொண்டு நிக்குது. அங்க போய் இதுல எந்த மாடு முதல் நிலையில வருதுன்றத பார்க்கலாம். பாத்தீங்கன்னா தெரியும், இப்ப நாங்க வந்து அங்க பார்த்துட்டு வந்த வண்டில் மாடு வந்து விட்டுட்டாங்க, சவாரிக்கு வந்து கொண்டு இருக்குது. எந்த சவாரி மாடு முதல் நிலையில வருதுன்ற விவரத்தை பார்ப்போம். பச்சை கலர் டிஷர்ட் போட்டு கொண்டு வர தம்பியோரால் அவர்கிட்ட தான் முதல் நிலையில வருது. 2க்கும் போட்டி அவர்தான் முதல் நிலையில வந்திருக்குது. இது என்ற பக்கம் எண்ணி அடிக்கிறதுக்கு வந்துட்டு அதான் ஓடி வந்துட்டேன். ஒரு மாடுகளும் பாருங்க திமிரி கொண்டு நிக்குது. இதுல 5 சவாரி மாடுகள் தயார் செஞ்சிருக்காங்க. இதுல எது முதல் நிலையில வருதுன்றதை அங்க போய் நாங்க பார்க்கலாம். பாத்தீங்கன்னா சொன்னா இப்ப நாங்க அங்க இருந்து பார்த்துட்டு வந்த மாடு வந்து சவாரிக்கு விட்டுட்டாங்க. காற்றை கிழித்து கொண்டு வருது அந்த மாடு. பார்ப்போம் எது முதல் நிலையில வருது அப்படின்றத நாங்க வந்து பார்க்கலாம். பச்சை கலர் டிஷர்ட் போட்டு கொண்டு இருக்கிற நேர மாடு தான் முதல் நிலையில வந்து இருக்குது. இது 2ஆம் நிலை, அது 3ஆம் நிலை மாடு, அது 4ஆம் நிலை மாடு. அடுத்த மாடுகள் வந்து கட்ட ஆரம்பிச்சுட்டாங்க. கொஞ்சம் குளப்படி விட்டு கொண்டிருக்கு. இந்த வெள்ள மாடு வந்து கொஞ்சம் குளப்படி விட்டு கொண்டிருக்கு. இதுல எந்த மாடு முதல் நிலையில வருதுன்றத நாங்கள் அங்க போய் பார்க்கலாம். இப்ப திமிரி கொண்டு நிக்கிறாங்க பாருங்க. அந்த மாடு வந்து திமிரி ஓடுது பாருங்க எப்படி இருக்கு. வெள்ள மாடு 2, நான் முன்னுக்கு போறேன் புடுறாண்டு ஓடுது திமிரி கொண்டு. பாருங்க அப்போ கட்ட விடுதில்ல, வண்டியிலுக்கு கட்ட விடுதில்ல, மாடு உதறுது. இப்ப நாங்கள் அங்க பார்த்துட்டு வந்த அந்த 5 சவாரி மாடுகளும் வந்து கொண்டிருக்குது. பார்ப்போம். அதில் திமிரி கொண்ட வெள்ள மாடு தான் முன்னிலையில வந்து கொண்டிருக்குது. கட்டும் பொழுது ஒரு வெள்ள சோடி மாடு வந்து பார்த்தீங்கன்னா திமிரி கொண்டு இருந்தது முன்னுக்கு வந்து, அதான் முன்னுக்கு வர்ற மாதிரி இருக்குது அங்காள பகுதியில். அதுக்கு முன்னுக்கு இங்கே இன்னொரு மாடு வந்து வருது இதில் முன்னுக்கு.
கரையா பாத்தீங்கன்னா தெரியும் லொரியில எல்லாம் வந்துருக்கு. நிறைய பேர் எல்லாம் மாடுகள் வந்து லொரியில தான் எடுத்து வந்துருக்கணும். மாடுகள் வந்து சில மாடுகள் வந்து கட்டையில்லாத அளவில் இருக்கு, அந்த அளவுக்கு திமிரி கொண்டிருக்கு சில மாடுகள். இதற்காகவே பிரத்யேகமாக செய்யப்பட்ட வண்டிகள் வந்து நிறைய கிடக்கு. இந்த லொரியும் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னா எக்கச்சக்கமான லொரிகள் நிற்குது. இங்கே வந்து பார்த்தீங்கன்னா எக்கச்சக்கமான லொரிகள் நிற்குது, வண்டில் மாடுகள் இருக்குது. மாடுகள் எல்லாம் வந்து கிட்டத்தட்ட 200 வண்டில் மாடுகள் வந்து இன்றைய தினம் வந்து சவாரிக்காக வந்திருக்குது. பார்த்தீங்கன்னா தெரியும். இருநூறு வண்டில் மாடுகள் கிட்டத்தட்ட சவாரிக்காக இன்றைய தினம் வந்திருக்குது. பாருங்க. அடுத்த மாடு வந்து கட்ட ஆரம்பிச்சுட்டாங்க. இதுல எந்த மாடு முதல் நிலையில வருதுன்றத நாங்கள் முடிவு எல்லையில போய் உங்களுக்கு நான் காட்டுறதுங்க. இதுல எந்த மாடு வந்து முதல் நிலைக்கு வர போகுதுன்றத அங்க போய் நான் உங்களுக்கு காட்டுறேன். இரண்டு பக்கமும் மாறி மாறி தான் வீடியோ எடுத்து கொண்டிருக்கிறோம். ஏனென்றா உங்களுக்கு தெளிவாக காட்டணும் பண்ற ஒரு எண்ணத்துக்காகத்தான் அப்படி நாங்கள் எடுத்துக்கொண்டிருக்கிறோம். இப்போ நாங்கள் பார்த்துட்டு வந்த அந்த 4 சவாரி மாடுகளும் வந்து கொண்டிருக்குது. பார்த்தீங்கன்னா தெரியும் உங்களுக்கு. இதில் எது முதல் நிலையில் வருதுன்றதை நாங்கள் வந்து இப்போ பார்க்கலாம். காற்றை கிழித்து கொண்டு வருது. அடுத்த 4 சவாரி மாடுகள் வந்து தயார் நிலையில இருக்குது. இந்த மாடுகளில் வந்து எது முதல் நிலையில வருதுன்றதை நாங்கள் வந்து அங்க முடிவுல போய் பார்ப்போம். பார்த்தீங்கன்னு சொன்னா நாங்கள் அங்க பார்த்துட்டு வந்த சவாரி மாடுகள் வந்து இப்ப வந்து கொண்டிருக்குது. ஒவ்வொன்றும் ஒவ்வொரு கோணத்துல சீறி பாய்ந்து வந்து கொண்டிருக்குது. இதுல எது முதல் நிலையில வருதுன்றதை பார்க்கலாம். அங்கால பாருங்க, ஒரு மாடு ஆக்களுக்குள்ள போறதுக்காக குடிச்சு கொண்டிருக்குது. 3 4 சேமா வந்து கொண்டிருக்குது. எதுவும் டெஸ்ட் வருதுன்றே தெரியுது இல்லையே. பரவாயில்ல, நீங்க வழியா பாருங்க இது வருது. அடுத்தடுத்த சவாரி மாடுகளை கொண்டு போய் கொண்டிருக்காங்க. இதுல வெற்றி பெற்ற மாடுகள் வந்து அடுத்த போட்டிகளுக்காக தயார்படுத்துறதுக்காக கொண்டு போய் கொண்டிருக்காங்க. ஒவ்வொரு மாடுகளும் எப்படி இருக்கு அந்த கொண்டு திமிரி கொண்டு நிக்குது. அடுத்த வண்டில் மாடுகள் வந்து கட்டுறதுக்கு தயாராயிட்டாங்க. இது முதல் நிலையில வருதுன்றத நாங்கள் வந்து முடிவு இல்லையில கண்டிப்பா நான் காட்டுவேன். அப்படிதான் மாறி மாறி
இதுல வந்து 3 வண்டில் மாடுகள் இப்ப கட்டி கொண்டிருக்காங்க. இதுல எது முதல் நிலையில வருதுன்றதை போய் பார்க்கலாம். இந்த மாடு வந்து கட்ட விடுது இல்ல, திமிரி கொண்டு நிக்குது. பாத்தீங்கன்னு சொன்னா இப்ப பி பிரிவுல வந்து 18 சோடி மாடு இருக்குது. அதுல 3 சோடியில வந்து விட போறாங்க. அங்க போய் எது முதல் நிலையில வருதுன்றதை நாங்க இப்ப பார்க்கலாம். பாத்தீங்கன்னு சொன்னா நாங்கள் அங்க பார்த்துட்டு வந்த சவாரி மாடுகள் வந்து இப்ப வந்து கொண்டிருக்குது. ஒவ்வொன்றும் ஒவ்வொரு கோணத்துல சீறி பாய்ந்து வந்து கொண்டிருக்குது. இதுல எது முதல் நிலையில வருதுன்றதை பார்க்கலாம். காற்றை கிழித்து கொண்டு வருது. பி பிரிவில் மாடு வந்து கொண்டிருக்குது. 2ஆம் நிலையில உள்ள மாடுகள் வந்து பி பிரிவில் உள்ள மாடுகள் வந்து கொண்டிருக்குது. இதுல எது முதல் நிலையில வரப்போகுதுன்றதை நாங்க இப்ப பார்க்கலாம். பி பிரிவில் அடுத்த மாடுகள் 3வது கட்டமாக அடுத்த மாடுகள் வந்து கூட்டிக் கொண்டிருக்கிறாங்க. பாத்தீங்கன்னா தெரியும். இதுல ஒரு மாடு அடம் பிடிச்சு கொண்டு இருக்குது. விடு சொல்லி அடம் பிடிச்சு கொண்டு. இதுல எந்த மாடு முதல் நிலையில வரப்போறதுன்றதை நாங்கள் வந்து பார்க்கலாம். பாத்தீங்கன்னா தெரியும். அடுத்த 3 சவாரி மாடுகள் வந்து கொண்டிருக்குது. பி பிரிவை சேர்ந்த 3 சவாரி மாடுகள் வந்து வேகமான முறையில சீறி பாய்ந்து வந்து கொண்டிருக்குது. இதுல எது முதல் நிலையில வரப்போகுதுன்றது தெரியல, பார்ப்போம். முன்னுக்கு ஒரு பச்சை கலர் டிஷர்ட் போட்டு தருவாங்க. அவற்றை தான் முதல் நிலையில வந்து கொண்டிருக்குது. அடுத்த 3 சவாரி மாடுகள் வந்து மிகவும் வேகமான முறையில சீறி பாய்ந்து வந்து கொண்டிருக்கு. இதுல முன்னிலையில வாரது பச்சை கலர் டிஷர்ட் போட்ட ஒரு அண்ணாட மாடு. இது அடுத்த மாடு. அதுக்கடுத்தது அவற்றை பொங்கல்ல இன்னொரு அண்ணாட மாடு வருது. இவரை வந்து புளியம்பொங்கல வச்சு இந்த அண்ணா நான் கண்டிருக்கிறேன். அடிக்க ஒருக்கா எல்லா இடங்களையும் இவரை வந்து பார்க்கக்கூடிய மாதிரி இருக்கு. பார்த்தீங்கன்னா அடுத்த 3 சவாரி மாடுகள் மிகவும் வேகமான முறையில் வந்து கொண்டிருக்குது. இதுல எது முதல் நிலையில வருதுன்றதை பார்க்கலாம். நம்மளை நோக்கி தான் வருது, கொஞ்சம் தள்ளியே இருப்போம். இதுக்கும் இது முதலாவது, அது 2வது, அது 3வது. பார்த்தீங்கன்னா அடுத்த 3 மாடுகள் வந்து கொண்டிருக்குது, சவாரி மாடுகள். இதில் வந்து எது முதல் நிலையில் வரப்போகுதுன்னு தெரியல, பார்க்கலாம். முன்னுக்கு ஒரேஞ்ச் கலரில் மேலே கொண்ட கட்டின அன்னாட மாடு தான் முதலாவது நிலையில் வந்திருக்கு. அடுத்தது 2வது, 3வது. பார்த்தீங்கன்னா இதில் 4 வண்டில் மாடு சவாரிக்காக தயாராகி கொண்டிருக்குது. 4 அடுத்து வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் 5 சவாரி வண்டில் மாடுகள் வந்து கொண்டிருக்குது. இதில் எது முதல் நிலையில் வரப்போகுதுன்றதை இப்போ நாங்கள் பார்க்கலாம். ரசிகர்கள் வந்து ஆர்வமாக ஓடிக்கொண்டிருக்காங்க, எது முதல் நிலையில் வரப்போகுதுன்னு சொல்லி. பார்த்தீங்கன்னா தெரியும். இதில் வந்து இந்த வாரம் அந்த வெள்ளை மாடு தான் முதல் நிலையில் வந்து கொண்டிருக்குது.
அடுத்தது வந்து இந்த மாடு, அதில் அடுத்த கடைசியாக ஒரு ஐயாட மாடு ஒன்று வருது. பார்த்தீங்கன்னு சொன்னால் அடுத்த ஏ பிரிவுக்குரிய 4 சவாரி மாடுகள் வந்து இப்போ வந்து கொண்டிருக்குது. இப்போ நடந்து கொண்டிருக்கிறது ஏ பிரிவுக்குரிய சவாரி எல்லாம் நடந்து கொண்டிருக்கு. இதில் வந்து 4 மாடுகள் வந்து கொண்டிருக்கு சவாரி. ஐயோ ஐயோ எங்களை நோக்கி தானே வந்து கொண்டிருக்குது. வீடியோ எடுக்கிற போது இல்லை, முடிஞ்ச அளவுக்கு ரைவனை பார்க்கணும். இல்லாடி கஷ்டம். வந்துட்டு அஜிச்சோ, அது எங்களை பக்கம் வந்ததால் நாங்கள் ஓட வேண்டியதாக போயிட்டு ஒன்றும் செய்யலாது. இதில் எது முதல் நிலையில் வந்ததுன்னு தெரியல. பார்ப்போம், இதில் எது முதல் நிலையில் வருதுன்ற விவரத்தை பார்க்கலாம். அடுத்த சவாரி மாடுகள் வந்து கொண்டிருக்குது. 3 சவாரி மாடுகள் இந்த முறை வந்து கொண்டிருக்குது. இதுல எது முதல் நிலையில வருதுன்ற விவரத்தை பார்க்கலாம். ஒரு மாடு அங்கால போயிட்டு எல்லையை தாண்டி போயிட்டு, இன்னொரு மாடு இதுல ஏ பிரிவுக்குரிய 5 வண்டில் மாடுகள் வந்து தயார்படுத்தி கொண்டிருக்கிறாங்க, கட்டி கொண்டிருக்கிறாங்க. இதுல எது முதல் இடத்தை அடைய இருக்கின்ற விவரத்தை பார்க்கலாம். அடுத்து வந்து பாத்தீங்கன்னா சொன்னா 5 சவாரி மாடுகள் வந்து கொண்டிருக்குது, பார்க்கலாம். இது முதல் இடத்துக்கு வருதுன்ற விவரங்களை வந்து பார்க்கலாம். அடுத்த சவாரி வண்டில் மாடல் வந்து தயார் நிலையில் இருக்குது. பாத்தீங்கன்னு சொன்னா அடுத்த சவாரி வண்டில் மாடுகள் வந்து கொண்டிருக்குது. அடுத்த சவாரி மாடுகள் வந்து கொண்டிருக்குது. இதுல எது முதல் நிலை, 2ஆம் நிலை என்ற விவரத்தை நாங்க வந்து பார்க்கலாம். முன்னுக்கு ஒரு ஐயாட மாடு தான் வருது, சும்மா காற்றை கிழிச்சு கொண்டு வருது. 2வது பார்த்தீங்கன்னா அடுத்த ஒரு 4 சவாரி மாடுகள் வந்து கொண்டிருக்குது. வந்துட்டு இதுல அது என்ன தெரியும், அடுத்த சவாரி வண்டி மாடுகள் வந்து கொண்டிருக்குது. சீறி பாய்ந்தபடி வந்து கொண்டிருக்குது. இதுல எது முதல் நிலையில வரும்ன்றத நாங்கள் இப்ப பார்க்கலாம். பயங்கர டப்பா தாங்க வருது உண்மையாலுமே. இதுல எந்த மாடம் தான் எனக்கு உண்மையா கண்டுபிடிக்கிறாங்க. அந்த இதுல பார்த்தீங்கன்னா தெரியும், அடுத்த
சுற்றுக்குரிய மாடுகள் என்ன அடுத்த சுற்றுக்குரிய மாடுகள் வந்து போய் கொண்டிருக்குது. இதில் போகிறதெல்லாம் வந்து ஃபைனலுக்கு எடுபட்டு ஆக்கலாம். ஃபைனல் சுற்றுகளில் ஈடுபட்ட மாடுகள் வந்து இப்போ போய் கொண்டிருக்குது. இன்னும் சிறிது நேரத்தில் வந்து இறுதி சுற்றில் வந்து வரப்போகிற மாடு எதுன்னு தெரிய வந்துடும். பார்த்தீங்கன்னு சொன்னால் அந்த மாட்டுக்கு வந்து அந்த மாடு உரிமையாளருக்கு தங்கப்பதக்கம் வந்து பரிசாக காத்திருக்குது. யார் அந்த தங்கப்பதக்கத்தை வெல்ல போகிறது அப்படின்றத நாங்கள் வந்து பொறுத்திருந்து தான் பார்க்க வேணும். பார்த்தீங்கன்னா தெரியும், அடுத்த சவாரி மாடு வந்து கொண்டிருக்குது. 4 சவாரி மாடுகள் சீறி பாய்ந்து வந்து கொண்டிருக்குது. இதில் எது முதல் நிலையில் வருதுன்ற விவரத்தை நாங்கள் இப்போ பார்க்கலாம். பார்த்தீங்கன்னா தெரியும், அடுத்த 4 சவாரி மாடுகள் வந்து கொண்டிருக்குது. மாடு அந்த சைடு தான் ஒதுங்கி ஓடுது, அதனால நாங்கள் இந்தியால பக்கம் வருவோம். பச்சை 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 தான் முன்னுக்கு. அடுத்த சவாரி வந்து கொண்டிருக்குது. இதில் எது முதல் நிலையில் வருமன்றதை நாங்கள் இப்போ பார்க்கலாம். அரையிறுதி சுற்றினுடைய கடைசி சவாரி எல்லாம் நடுவுக்கு வந்துட்டு பாருங்க. இந்த வேற ஒன்றும் செய்யலாத அப்படி ஒரு சுச்சுவேஷன் தான் இருக்குது. மாடு வந்து அடிச்சுட்டு ஒரு ஆளுக்கு ஆக்சிடென்ட் ஆகிட்டு 4 சோடி சவாரி மாடுகள் வந்தது. அதில் வந்து 3 வந்து ஒரு பக்கம் ஓடி வந்தது, ஒரு பக்கம் வந்து இன்னொரு பக்கத்தால் வந்தது. அது வந்து நின்று அண்ணா அவரால் கவனிக்கையில் அவர் வந்து ஆர்வமாக பார்த்து கொண்டு இருக்கும்போது பின்னால் வந்து அடித்து கொண்டு போயிட்டு அவருக்கு தலையில் ஏதோ காயம் போல். அதனால் எல்லாரும் வந்து அதான் இப்போ பார்த்து கொண்டிருக்கிறாங்க. அதில் வந்து என்ன நிலையில் இருக்கிறான்னு எங்களுக்கு தெரியல. பார்த்தீங்கன்னா ஆட்டோவில் ஹாஸ்பிட்டலுக்கு கொண்டு போகிறாங்க. அவர் வந்து குணமாகணும் என்று எல்லாரும் வேண்டிக் கொள்ளுவோம். இந்த மாதிரியான சவாரி போட்டிகளில் கொஞ்சம் அவதானமாக இருக்கும். ஏனெண்டா பார்த்தீங்கன்னு சொன்னால் சொல்ல ஒருத்தரும் கேட்கறது இல்லை. எல்லாரும் முன்னுக்கு போய் இருக்கிறதால தான் இந்த மாதிரி பிரச்சனைகள் வாரது. ஆகவே இது இந்த மாதிரியான விஷயங்களை கொஞ்சம் தவிர்த்து கொள்ளுங்க. கொஞ்சம் உங்களுடைய பாதுகாப்பை கருதி நீங்கள் வந்து கொஞ்சம் ஒதுங்கி இருக்கிறதா நல்லது. பார்த்தீங்கன்னா தெரியும், இப்போ வந்து இறுதி சுற்று வந்து நடந்து கொண்டிருக்குது. இந்த இறுதி சுற்றில் வந்து 4 சவாரி மாடுகள் இப்போ வந்து கொண்டிருக்குது. பார்க்கலாம், இது முதல் நிலையில் வருதுன்றதை நாங்கள் வந்து பார்க்கலாம். வேகமான முறையில் இது முதலாவது தான், அடுத்தது 2வது, 3வது, 4வது. பார்த்தீங்கன்னா இறுதி சுற்றினுடைய டி பகுதி மாடுகள் வந்து இப்போ வந்து சவாரிக்காக விட்டுருக்காங்க. அதில் வந்து 4 வண்டிகள் வந்து கொண்டிருக்கு. ஒவ்வொன்றும் ஒவ்வொரு கோணத்தில் மிக வேகமான முறையில் வந்து கொண்டிருக்குது. பார்த்தீங்கன்னு சொன்னால் அடுத்த பிரிவினுடைய 4 மாடுகள் வந்து கொண்டிருக்குது. சுற்றுக்கான அடுத்த சவாரி மாடுகள் வந்து 4 மாடுகள் வந்து கொண்டிருக்குது. தற்சமயம் வந்து இறுதி சுற்று நடைபெற்றுக் கொண்டிருக்குது. அதனுடைய
முக்கியமான 4 சவாரி மாடுகள் வந்து கொண்டிருக்குது. இவ்வளவு சனம் வந்திருக்கு பாருங்க. எக்கச்சக்கமான ரசிகர்கள் வந்து வந்திருக்காங்க. பல மாவட்டங்கள்ல இருந்து வந்திருக்காங்க. மேல லொரியில எல்லாம் இருக்கிறாங்க பாருங்க. பாத்தீங்கன்னா இறுதி சுற்று இருக்குது. இதுல முன்னுக்கு வர மாட்டுக்கு தான் வந்து தங்கப்பதக்கம் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. பாப்போம் இதுல எந்த மாடு வந்து முதல் நிலையில வரப்போகுது அப்படின்றது தெரியல. 4 சவாரி மாடுகள் வந்து கொண்டிருக்குது. இறுதி சுற்றினுடைய தெரியல, எனக்கே தெரியல இது முதல் நிலையில வந்த மாடு அப்படின்னு சொல்லி. பாப்பம் கிட்ட போய் பாப்பம் இது முதல் நிலை எனக்கு தெரியல. பாத்தீங்கன்னா தெரியும், இதுல இருக்கிற இந்த மாடு தான் முதல் நிலையில வந்த மாடு. ரெண்டும் வெள்ள மாடு, வெள்ளச்சோடி பிச்சல் ஓட்டமா செம்ம ஓட்டம் ஓடி வந்த மாடு தான். பாத்தீங்கன்னு சொன்னா முதல் இடத்துக்கு வந்த மாடு வந்து வட்டக்கச்சி மாடா, கிளிநொச்சி மாவட்டம் வட்டக்கச்சி மாடு. இந்த மாட்டுக்கு தான் வந்து பாத்தீங்கன்னு சொன்னா தங்கப்பதக்கம் கொடுக்க போறாங்க. இதான் வந்து முதல் நிலையில வந்த மாடு, கிளிநொச்சி வட்டக்கச்சி மாடு. பாருங்க எப்படி இருக்குன்னு சும்மா அப்படித்தான் இருக்குது. மாட்டோட காலோட சைஸ் ரெண்டும் வெள்ளை கலர் மாடு. ஏரி எல்லாம் அளவுக்கு இருக்குன்னு சொல்லி இந்த மாட்டுக்கு தான் வந்து இன்றைய தினம் தங்கப்பதக்கம் கிடைக்க இருக்குது. கிளிநொச்சி மாவட்டம் வட்டக்கச்சி. பெருமையா இருக்குது, நல்ல விஷயம். இதோட இந்த காணொலியை நாங்கள் வந்து நிறைவு செய்து கொள்ள போறோம். மறக்காம என்னுடைய சேனலை வந்து சப்ஸ்கிரைப் செய்து வச்சுக்கொள்ளுங்க. மற்றும் ஒரு காணொலியில நான் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.